1973 தேவதாஸ் கனகலா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு. இவர் ஒரு தெலுங்கு நடிகர். இவர் புனா இன்ஸ்டிடியூட்ல படிச்சாரு. அந்த சமயத்துல தென்னிந்திய வர்த்தக சபை என்கிற இந்த பிலிம் சேம்பர் வந்து 4 ஸ்டேட்டுக்கும் ஒரே இடத்துல தான் இருந்துச்சு. அது நம்ம சென்னையில தான் இருந்துச்சு. அந்த நேரத்துல அவங்க ஒரு திரைப்பட கல்லூரியை தொடங்கணும், புனாவில் இருக்கிற மாதிரி இங்கே தொடங்கணும்னு ஒரு ஆர்வம் ஏற்பட்டு அப்படின்னு தொடங்கினாங்க. அதுல 4 மொழிக்கு பேட்ச் இருந்துச்சு. அதுக்கு ஒரு ட்விட்டர் வேணும் அப்படின்னு அவங்க ஒரு பயிற்சியாளர் வேணும் அவங்க இந்த தேவதாஸ் கனகலா அப்படிங்கிற நடிகரை தான் கொண்டு வந்தாங்க. அவரும் அவர் மனைவியும் தான் அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. அப்படி தொடங்கப்பட்ட இன்ஸ்டிடியூட் ஆஃப் SIFCC அப்படிங்கிற அந்த கல்லூரியில தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் முதல்ல சேர்ந்தாரு. முதல் பேட்ச் 73 நடந்துச்சு. அந்த பேட்சில் தான் ரஜினிகாந்தும் நடராஜ் அப்படிங்கிற அந்த நடிகரும் வந்தாங்க. இரண்டாவது பேட்சில் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிற நடிகர் வந்தாரு. அவர் தெலுங்குல ஒரு மிக புகழ்வான நடிகர். தமிழ்ல வந்து நம்ம அள்ளி வச்ச மல்லிகை அப்படிங்கிற பாட்டுல வர அந்த இனிமை இதே அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தாரு. மூணாவது பேட்ச் பத்தி அந்த அளவுக்கு டீட்டெயில் இல்லை. 4வது பேட்சில் தான் வந்து பானுச்சந்தர், சுதாகர் இவங்கெல்லாம் வராங்க. 5வது பேட்ச் அதுல சிரஞ்சீவி வராரு. பெரும் சூப்பர் ஸ்டார்களையும் நடிகர்களையும் கொண்டு வந்த அந்த திரைப்பட வர்த்தக சபையோட திரைப்பட கல்லூரி ஒரு மிக புகழ் வாய்ந்த இந்த கல்லூரியா இருந்தது அந்த சமயத்துல தான். இதுல வந்து மலையாளத்துல இருந்து தேவன்கிற நடிகர், ஸ்ரீனிவாசன்கிற நடிகர் இவர்களெல்லாம் இதுல படிச்சு வந்தவங்க தான். ஹேமா சௌத்ரி அப்படிங்கிற நடிகை கூட நம்ம மன்மதலீலை படத்துல தான் அறிமுகமானாங்க. அவங்க கூட அந்த படத்துல தான் வந்து அந்த கல்லூரியில தான் படிச்சாங்க.